ஊரறிய பத்திரிகை அடிச்சு கல்யாணம் கட்டினீங்களா? இல்லை மேடம். அப்புறம் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது மேடம். போராண்டிக்கு போயிருந்தேன். ஆ, அப்போ வந்து பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம். அப்ப அவன் அவன் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா சமுதாயம் உருப்படுமா? ஒரு கேக்குறேன். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க நியாயமா நீங்க சொல்றது. ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க கதி என்ன? யாரோட குழந்தை யாரோடனே தெரியாம ஆயிடும். அர்த்தம் கெட்டதனமா இருக்கு இது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கும். கொலைகாரனுக்கு கூட நியாயம் இருக்கும். சரி மேடம், அவங்க முடிவு சொல்லுங்க மேடம். யார முடிவு பண்ண சொல்றீங்க? அவங்க சொல்ல அவங்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க முடிவு. அவங்க இல்லை மேடம், எங்கள் வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க. நதியா அவ முடிவை சொல்லிட்டா. கேக்குறீங்களா? சொல்லுமா. அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆ? அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எவங்க சந்தோஷமா இருக்கட்டும்? 2 பேருமே நல்லபடியா இருக்கட்டும்மா. பிள்ளைங்கட்டுமா அது அவர்கிட்ட சொல்லு, முரளிட்டு சொல்லு. மேடம், நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் மேடம். ஆ, நீ என்னை ஜெயிலில் விட தெளிக்கணும்னு சொல்ல. ஆ, அவங்கள வந்து குடும்பத்தினா இல்லை சண்டை பண்ண சாடி போட்டனா ம், நான் இந்த பிரச்சனை தான் ஒதுங்கினேன். ம். சரி. புரியுதா? ஆ. நானும் ஒன்று சின்ன சொல்லிக்கிறேன், சின்ன முறை உங்களை சொல்லிக்கிறேன். நீயும் சொல்லிக்கிற என்னது? வந்துன்னு போயின்னு இருந்து நீயும் சொன்ன வாய்ப்பு. சரி. அன்றைக்கி அம்மாவாசை நான் சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். ம், வேலை வந்து சத்தத்தில் வந்து எஸ்ஐ மண்டபத்தில் வேலை செய்கிறேன். ம். பொந்தமல்லியில்